என் அன்பு மகனுக்கு இப்படியாகிவிட்டதே. கதறி எழுத இஸ்ரேல் தீவிர வலதுசாரி அமைச்சர் பென்குவிர். கல்லீரலை துளைத்த ஹிஸ்புல்லா ஆயுதம். இஸ்ரேல் அதிகார வர்க்கம் கடும் அதிர்ச்சி. இஸ்ரேல் அமைச்சர்களில் மிக மோசமானவர்களாக பாதிக்கப்படுபவர்கள் இட்டாமிர் பென்குவிர் மற்றும் ஸ்மோட்ரிச் ஆகியோர் ஆவர். இவர்களை ஐரோப்பிய நாடுகளே தீவிரவாதிகளாக பார்க்கின்றனர். பல நாடுகளில் இவர்களுக்கு தடை உள்ளது. காசாவில் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதை ஆதரித்து இவர்கள் பேசி வருகின்றனர். இந்த இரண்டு அமைச்சர்கள் தான் காசா போர் தொடர்வதற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்நிலையில் அமைச்சர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட அறிவிப்பு இஸ்ரேலிய அதிகார வர்க்கத்தை உருக்கியுள்ளது. அதில் லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் 8 இஸ்ரேல் வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர். அதில் ஒருவர் எனது அன்பு மகன் என்யா ஹிப்ரான் என்றும் ஹிஸ்புல்லாவின் ஆயுதம் அவனது முதுகு வயிற்றை துளைத்துக் கொண்டு சென்றுள்ளது. இதில் ஒரு துண்டு அவனது கல்லீரலை கிழித்துக் கொண்டு வயிற்றில் உள்ள இரத்த நாள சுவற்றில் சிக்கிக் கொண்டுள்ளது. கடவுள் அருளால் அவன் உயிர் தப்பியுள்ளான். சற்று இடம் மாறி இருந்தாலும் அவன் கடவுளிடம் சென்றிருப்பான். எனது அன்பு மகனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று கதறியுள்ளார் அவர். இவரது சமூக வலைதள பதிவை நெட்டிசன்கள் பலரும் கடுமையாக விமர்சித்துள்ளனர். காசாவில் அப்பாவி பெண்கள் குழந்தைகள் கொல்லப்படுவதை வெளிப்படையாக ஆதரித்து பேசிய இந்த நபர் தனது மகனுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் அன்பு பாசத்தை பற்றி பேசுகின்றார் என்று விமர்சித்துள்ளனர். இதனிடையே இஸ்ரேலின் சைபர் தளம் உள்ளிட்ட பல இலக்குகளை தாக்கி அழித்துள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியுள்ளது. ஜெலா பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரேலிய தகவல் தொடர்பு சைபர் பாதுகாப்பு பிரிவு செயற்கைக்கோள் தொடர்பு நிலையத்தை குறிவைத்து தாக்கியதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த இடம் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. லெபனான் எல்லையிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த இடத்தை துல்லியமான ஏவுகணைகளால் தாக்கி அழித்ததாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. லெபனான் மீதான தொடர் அத்துமீறல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் இஸ்ரேலிய சாட்டலைட் தகவல் தொழில்நுட்பத்தின் துடிக்கும் இதயம் துளைக்கப்பட்டுள்ளதாக வர்ணித்துள்ளது. இது குறித்து வெளி உலகத்திற்கு உண்மைகள் சென்று சேராத வகையில் கடும் கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் விதித்த நிலையிலும் சில புகைப்படங்கள் கசிந்து உண்மையை வெளி உலகத்திற்கு காட்டியுள்ளதாக ஈரான் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தாக்குதல் இஸ்ரேலிய தகவல் தொடர்பு வலையமைப்பில் மாபெரும் துண்டிப்பை ஏற்படுத்திய முக்கிய மைல்கல் நடவடிக்கை என்று ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளது. இதேபோல ஹிஸ்புல்லாவின் அடுத்த முக்கிய நடவடிக்கையாக ஜெருசலேம் அருகேயுள்ள பெய்ட் ஹெமேஷ் என்ற பகுதியில் அமைந்திருந்த இஸ்ரேல் ராணுவத்தின் 2 முக்கிய இலக்குகளை நீண்ட தூரம் சென்று தாக்கும் துல்லிய ஏவுகணை மூலம் ஹிஸ்புல்லா தாக்கியுள்ளது. இது தொடர்பான வீடியோ ஒன்றும் கடும் ஊடக நெருக்கடிகளுக்கு இடையே கசிந்துள்ளது. ஒட்டுமொத்தமாக கடும் பாதிப்புகளை இந்த போரில் இஸ்ரேல் சந்தித்தாலும் வெளியே உண்மைகள் கசியாமல் பார்த்துக் கொள்ள அதிகமாக மெனக்கெட்டு வருவது அம்பலமாகியுள்ளது. மேலும் லெபனானில் தரை வழியாக ஊடுருவ முயன்ற இஸ்ரேலிய படையினரை தொடர்ந்து பல இடங்களில் விரட்டியடித்து வருகின்றது ஹிஸ்புல்லா. இந்த அமைப்பை முழுவதுமாக அழித்து விட்டதாக இஸ்ரேல் கூறி வந்த நிலையில் தற்போது ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் வடக்கு இஸ்ரேல் முழுவதுமாக நிலை குலைந்து போயிருப்பது குறிப்பிடத்தக்கது.